மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று கேஎல் ராகுல் ஒரு பிட்டர் ஸ்வீட் பழி வாங்குதல். நேற்று கேஎல் ராகுல்கிட்டருந்து தன்னோட முன்னாள் ஓனர் லக்னோ ஜெயின் திரு ஆர்பி சஞ்சீவ் கோயங்கா சார் அவர்களுக்கு தக்க பாடத்தை கொடுத்துள்ளார் கேஎல் ராகுல். போன மேட்ச் அந்த 12 ஓவரில் எஸ்ஆர்ஹெச் அந்த 173 டார்கெட்டை சேஸ் பண்ணுவானுங்க போன வருஷம் 2024 எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச் மேட்ச். அதில் அசிங்கப்பட்ட கேஎல் ராகுல் நேற்று டெல்லியில் தக்க பதிலடி கொடுத்த கூடேஸ் அக்ஷர் பட்டேலும் சேர்ந்து நல்லா விளாட்னா. நேற்று ஒரு 6 மழையாகவே இருந்தது டெல்லியில், நல்லா விளாட்னாங்க. டெல்லி பெர்ஃபார்மன்ஸு 10 பாயிண்ட் வந்துட்டானுங்க. டெல்லி 10 பாயிண்ட்டு, எல்எஸ்ஜி 12 பாயிண்ட்டு. சாரி, நேற்று 6ஆவது. டெல்லியும் ஜிடியும் 12 பாயிண்ட்டு. இப்போ 10 பாயிண்ட் லக்னோ, பஞ்சாப், ஆர்சிபிலாம் இருக்குது. இன்னைக்கு மும்பை ஜெயிச்சுட்டு அவனுங்களும் 10 பாயிண்ட்டு. மும்பையும் வேற லெவலில் 144 தான் இது பண்ணிட்டான் லக்னோவை. சன்ரைசர்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டான். சரி, அதை அடுத்த மேட்ச்சில் பேசுவோம். லக்னோ போலிங் ரொம்ப வீக்கு. ஷர்துல் தாக்கூர் விஷயம் தான் அவனுங்க இருக்கிறானுங்க. ஒன்றும் இல்லை, ரிஷப் பண்ணிட்டு ஏன்டா உன்னெல்லாம் 27 கோடி குத்தி எடுத்தானுங்கன்றிருக்குது. ஈஸியாக இப்படி அவன் வரவே இல்லை கடைசி வரைக்கும். சும்மா இப்படியே இவனுங்க ஆடின்னு தடவி இருந்தானுங்க பிளேயர்ஸ். கடைசியில் வந்தார் சும்மா ஸ்டூபிட் ஷாட். இப்படி ஆடுறான். கடைசியில் சுனில் கவாஸ்கர் சொன்ன மாதிரி ஸ்டூபிட் ஷாட் இப்படி ஆடினா போல்டு. கடைசியில் வந்தான், எவனுமே அடிக்கல. மாக்கரம் தான் ஒரு 50 ரன் அடிச்சா. மிச்சல் மாதம் 40, அதில் தான் 90 ரன்னு. மிச்சம் 60 பேர் தான், 60 ரன்னு தான் மொத்தம் எல்லா டீமும் அடிச்சுது. அதனால் லக்னோவு படுதோல்வி நேற்று. கேஎல் ராகுல் கிளாஸ் இன்னிங்ஸ்மா. கண்ணூர் லோகேஷ் ராகுல் ரிமெம்பர் த நேம். ஏன்னா விராட் கோலி இப்போ ரிட்டையர் ஆகிட்ட பிறகு அடுத்தது நான் உங்களுக்கு தான் ஃபேன் ஆக போகிறேன், கேஎல் ராகுலுக்கு தான். ஸோ வேற மாதிரி ஒரு தரமான மேட்ச் செய்க. டெல்லியில் அபிஷேக் போகிறோம் நேற்று ஒரு நல்ல 50 நல்லா ஆடினா. கருண் நாயர் இப்போ தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறான். மற்றபடி வேறு என்னங்க, வேறு எதுவும் இல்லை பேசுறதுல. அவ்வளோதான். பாய்.